எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். வங்காளதேசத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கொரோனா நோயாளிகள் 3 பேர் பலி. தேர்தலில் டொனால்ட் டிரம்புக்கு ஆதரவாக ஜோ பைடனை தோல்வியடைய செய்ய ரஷ்யா தலையீடு, அமெரிக்கா உளவுத்துறை அறிக்கை. பணம் இல்லாததால் இலங்கைக்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருப்போருக்கு ஒரு நல்ல செய்தி. அமெரிக்க அதிபர் பில் கேட்ஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கிய இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை. உடனடியாக விலகுங்கள், கோட்டபாய அரசுக்கு வந்த அறிவித்தல். பாகிஸ்தான் அரசுக்கு ஏற்ப ஒருபோதும் செயற்பட மாட்டோம், சரத் வீரசேகர வீராப்போ. திடீரென துப்பாக்கிகளுடன் சந்தையில் நுழைந்த பயங்கரவாதிகள் 58 அப்பாவிகளை கொடூரமாக சுட்டுக் கொன்று வெறிச் செயல். பயங்கர விபத்தில் சிக்கிய இந்திய போர் விமானம். அமெரிக்கா நகரம் ஒன்றில் திடீரென கேட்ட வெடிச்சத்தம், 2 பலியான சோகம். தனியிடம் தொடர்பான தமிழக தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் இலங்கை அரசு கவனம் எடுக்கவே தேவையில்லை. வங்காளதேசத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கொரோனா நோயாளிகள் 3 பேர் பலி. வங்காளதேசத்தில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 கொரோனா நோயாளிகள் பலியாகியுள்ளனர். வங்காளதேசம் டாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் 14 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்து அதிக அழுத்தம் கொண்ட ஆக்சிஜன் கருவி இன்று காலை 8 மணியளவில் வெடித்ததில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதாக மருத்துவமனை இயக்குநர் நஸ்மல் ஹக் தெரிவித்துள்ளார். தீ விபத்தை ஏற்படுத்தும் அங்கிருந்த மற்ற நோயாளிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்ட போது 3 கொரோனா நோயாளிகள் பலியாகிவிட்டதாகவும் கூறினார். அவர்கள் அனைவரும் கவலைக்கிடமான நிலையில் செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் டொனால்ட் டிரம்புக்கு ஆதரவாக ஜோ பைடனை தோல்வியடைய செய்ய ரஷ்யா தலையீடு, அமெரிக்கா உளவுத்துறை அறிக்கை. டொனால்ட் டிரம்புக்கு உதவுவதற்கும் ஜோ பைடனை தோல்வியடைய செய்யவும் 2020 தேர்தலில் ரஷ்யா தலையிட்டுள்ளது என்று புதிய அமெரிக்கா உளவுத்துறை அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனை தோற்கடிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் முயற்சித்தார் என அமெரிக்க அரசின் உளவுத்துறை அறிக்கையில் பரபரப்பான தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் டிரம்புக்கு உதவுவதற்கும் ஜோ பைடனை தோல்வியடைய செய்யவும் 2020 தேர்தலில் ரஷ்யா தலையிட்டு உள்ளது என்று புதிய அமெரிக்கா உளவுத்துறை அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. மேலும் அது அமெரிக்கா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு உள்ளேயே இருப்பதாக கூறியுள்ளது. தேசிய புலனாய்வு இயக்குநர் ஆவ்ரில் ஹைன்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் அதிகாரிகள் மற்றும் டிரம்புக்கு நெருக்கமான மற்றவர்கள் மூலம் பிரச்சாரத்தில் பைடன் குறித்து தவறான தகவல்களை ரஷ்யா புகுத்த முயன்றது. பைடன் மீதான தவறான நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை டிரம்ப் ஆதரவாளர்கள் மூலம் பரப்ப புட்டினும் அவருடைய நிர்வாகமும் முயன்றுள்ளது. குறிப்பாக டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞரான ரூடி ஜூலானிக்கு அதில் முக்கிய பங்கு உள்ளது. உக்ரைன் நிறுவனத்துடன் வர்த்தக உறவு வைத்துள்ள பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீது நிரூபிக்கப்படாத மோசடி வழக்கில் பைடனையும் சேர்க்க டிரம்ப் ஆதரவாளர்கள் ரஷ்ய அரசின் உதவியுடன் திட்டமிட்டனர். அமெரிக்காவுக்குள் குழப்பத்தையும் முரண்பாடுகளையும் உருவாக்குவதற்கான ரஷ்யாவின் முயற்சிகள் இதுவாகும். ஈரானும் தேர்தலில் தலையிட முயன்றதாக அறிக்கை கண்டறிந்துள்ளது. ஆனால் இந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் ரஷ்யா கூட வாக்கு மொத்தத்தை மாற்றவோ அல்லது தேர்தல் உட்கட்டமைப்பை தாக்கவோ முயலவில்லை என்று அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது. பணம் இல்லாததால் இலங்கைக்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருப்போருக்கு ஒரு நல்ல செய்தி. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செலவில் நாட்டுக்கு திருப்பி அழைக்கவும் தனிமைப்படுத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் நிம சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று குறிப்பிடப்பட்ட காலத்தை முடித்துவிட்டு இலங்கைக்கு திரும்பும் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக 2 வாரங்களுக்குள் 8 தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் அமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு புதிய தனிமைப்படுத்தல் மையங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டடங்களின் பட்டியல் கோவிட்-19 பரவுவதை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் பில் கேட்ஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் டுவிட்டர் கணக்குகளை முடக்கிய இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை. ஜோ பைடன், பில் கேட்ஸ் என பிரபலங்களின் டுவிட்டர் கணக்குகளை முடக்கி மோசடி செய்த இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், டெஸ்லா நிறுவனர் எலான் மார்க்ஸ், முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் என பல பிரபலங்களின் டுவிட்டர் கணக்குகளை முடக்கி அதன் மூலம் 72.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 18 வயதான ஹேக்கர் கிரஹாம் இவான் கிளாக்கிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த தண்டனையின் போது அவர் டிஜிட்டல் சாதனங்களை சில நிபந்தனைகளுடன் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அவர் சிறையில் உள்ளதால் அந்த நாட்களும் இந்த தண்டனையின் காலத்தில் கணக்கிடப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உடனடியாக விலகுங்கள், கோட்டபாய அரசுக்கு வந்த அறிவித்தாள். மதம், இனம் சார்ந்த சமூக ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல்பாட்டில் ஈடுபட்டவர்களை விசாரணையின்றி 2 வருடங்கள் தடுத்து வைக்கும் உத்தரவை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விலக்க வேண்டும். இவ்வாறு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி வெளியான 2021 முதலாம் இலக்க பயங்கரவாதத்தை தடுத்தல் தொடர்பான விதிமுறைகள் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத தடை சட்டத்தை விரிவுபடுத்தும் ஒரு நடவடிக்கை எனவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. புதிய விதிமுறைகள் மத மற்றும் சிறுபான்மை இனத்தவர்களை அவர்களது உரிமைகளை மீறி இலக்கு வைப்பதை சுலபமாக்கும் என தெரிவித்துள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம், இலங்கையில் எதிர்கால மீறல்கள் பற்றி தெளிவான ஆரம்பகால அறிகுறிகள் குறித்து மனித உரிமை ஆணையாளர் எச்சரிக்கை விடுத்த பின்னர் இலங்கையில் மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதையும் பொறுப்புக்கூறலையும் வலுப்படுத்தும் தீர்மானம் குறித்து மனித உரிமை பேரவை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. எவராவது வார்த்தைகள் மூலம் அல்லது எழுத்து வடிவில் அல்லது காட்சி வடிவில் வன்முறைகள் அல்லது இன மத சமூக ஐக்கியமின்மையை அல்லது நல்லெண்ணம் இன்மையை அல்லது சமூகங்கள் மத குழுக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்தும் எவரையும் அதிகாரிகள் தடுத்து வைத்து புனர்வாழ்வு அளிப்பதற்கு புதிய விதிமுறைகள் அனுமதி அளிக்கின்றன என்று சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. விசாரணைகளை எதிர்கொள்வதற்கு பதில் சந்தேக நபர் தடுப்பு முகாமில் 1 வருட கால புனர்வாழ்வினை எதிர்கொள்கின்றார் எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு தடுத்து வைப்பதற்கான உத்தரவை மேலும் 1 வருடத்திற்கு நீடிப்பதற்கான அதிகாரம் உள்ளது என்றும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பொர்கா மீதான தடை குறித்து அறிவித்தார். அது தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் நியாயப்படுத்தக்கூடியது என தெரிவித்தார். அத்துடன் 1000 இஸ்லாமிய பாடசாலைகள் மூடப்போவதாக தெரிவித்துள்ளார். இது நடைமுறைக்கு வந்தால் மத சுதந்திரத்துக்கான உரிமைகளை இது மோசமாக பாதிக்கும் எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ராஜபக்ஷ அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை ஏனைய சட்டங்களையும் சிறுபான்மை சமூகத்தினரை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழர்களையும் முஸ்லிம்களையும் என தெரிவித்துள்ள மனித உரிமை கண்காணிப்பகம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வன்முறைகளையும் பாரபட்சத்தையும் தோண்டியவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தான் அரசுக்கு ஏற்ப ஒருபோதும் செயற்பட மாட்டோம், சரத் வீரசேகர வீராப்போ. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஏற்றவாறு நாம் செயற்படுவதில்லை, எமது அரசாங்கத்துக்கு ஏற்றவாறுதான் செயற்பட முடியும். இவ்வாறு பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மெரிஹான பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் புர்கா மற்றும் நிகாப் அணிவதை தடை செய்யும் அமைச்சரவை பத்திரத்தில் நான் கைச்சாத்திட்டுள்ளேன். அமைச்சரவையில் கலந்துரையாடி இந்த விடயத்தில் நாடாளுமன்றத்துக்கு எடுத்து சென்று பல செயற்பாடுகள் உள்ளன என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். திடீரென துப்பாக்கிகளுடன் சந்தையில் நுழைந்த பயங்கரவாதிகள் 58 அப்பாவிகளை கொடூரமாக சுட்டுக் கொன்று வெறிச் செயல். ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் இருசக்கர வாகனங்களில் வந்த துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாத கும்பல் ஒன்று சந்தை பகுதியில் திடீரென்று தாக்குதல் நடத்தியதில் 58 அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். 2 இருசக்கர வாகனங்கள் தீ வைக்கப்பட்டுள்ளன மற்றும் பல வாகனங்கள் கடத்தப்பட்டுள்ளன. மேலும் தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். அப்பகுதியில் கிரேட்டர் சகாரா குழுவில் இஸ்லாமிக் ஸ்டேட்டைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தீவிரமாக செயல்படுவதாக அறியப்பட்டாலும் நடந்த படுகொலைக்கு உடனடியாக உரிமை கோரப்படவில்லை. சில நிமிடங்களில் 58 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.
பயங்கர விபத்தில் சிக்கிய இந்திய போர் விமானம் பயிற்சிக்கு புறப்படும் போது நேர்ந்த துயரம். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 விபத்துக்குள்ளான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. MiG-21 போர் விமானம் விபத்துக்குள்ளானதை இந்திய விமானப்படை உறுதி செய்துள்ளது. விபத்து குறித்து இந்திய விமானப்படை வெளியிட்ட தகவலின்படி இன்று காலை MiG-21 போர் விமானம் பயங்கர விபத்தில் சிக்கியது. மத்திய இந்தியாவில் உள்ள விமான தளத்தில் போர் பயிற்சிக்காக புறப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இந்திய விமானப்படை குழு கேப்டன் குப்தா இழந்தது. அமெரிக்கா நகரம் ஒன்றில் திடீரென கேட்ட வெடிச்சத்தம், இருவர் பலியான சோகம். கலிபோர்னியாவில் உள்ள ஒன்டாரியோ என்ற இடத்தில் அமைந்துள்ள வீடுகள் திடீரென கேட்ட வெடிச்சத்தால் நடுங்கின. அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் கண்ணாடிகள் சிதற வீட்டில் இருந்த வண்ணம் வேலை செய்தவர்கள் திடுக்கிட்டனர். வெளியாகியுள்ள வீடியோ ஒன்றின் பெரும் சத்தத்துடன் வெடிபொருட்கள் வெடித்து சிதறுவதையும் வானுயரத்துக்கு புகை எழுவதையும் காண முடிகிறது. தீயணைப்பு வீரர்களும் மருத்துவ உதவி குழுவினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது ஒரு வீட்டில் பட்டாசுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததையும் அவை வெடித்து சிதறியதால் தான் இந்த விபத்து நடந்துள்ளது என்பதையும் கண்டறிந்துள்ளனர். இந்த விபத்தில் அந்த வீட்டில் இருந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். பக்கத்து வீடு ஒன்றிலிருந்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த குதிரையொன்றையும் தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். நேற்று மதியம் உள்ளூர் நேரப்படி 12:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனியிடம் தொடர்பான தமிழக தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் இலங்கை அரசு கவனம் எடுக்கவே தேவையில்லை. தனியிடம் தொடர்பாக தென்னிந்திய அரசியல் கட்சிகள் குறிப்பிடுகின்ற கருத்துக்கு அதிகளவு கவனம் செலுத்த வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு கிடையாது என்று ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழக தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் தேர்தலின் பின்னர் மறைக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரிய போராட்டத்துக்கு பின்னர் 30 வருட கால சிவில் யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பிரிவினைவாத செயற்பாடுகள் தோற்றம் பெறாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.